Welcome student, I am Ganeshan. So the change of order of integration in the sum பார்க்கலாம். So இது ரொம்ப important sum, யூனிவர்சிட்டியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ கேட்டிருக்காங்கன்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்க இருக்கு. சரி, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, evaluate double integral over integral 0 to infinity 0x to infinity e power minus y by y dx dy by changing the order of integration. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இன்டெகிரல் எழுதுவோம். 0 to infinity integral x to infinity e power minus y by y into dx dy. ஆக்சுவலா dy dx வரணும், பட் இப்படிதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி வரணும்னா, இது y யோட லிமிட் இருக்கனால y தான் ஃபர்ஸ்ட் வரும், dy dx. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன்ல கொடுத்துருக்க இன்டெகிரல்ல இருக்கிற லிமிட்ஸ் நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன லிமிட் இருக்கோ அது எழுதுங்க. எக்ஸ் லிமிட் என்ன, ஒய் லிமிட் என்னன்றது இதில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்டெகிரல்ல எக்ஸ் இருக்கிறதுனால இது ஒய் லிமிட். ஸோ ஒய் லிமிட் வந்து எக்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து எக்ஸோட லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி. இதுக்கான டயக்ராம் நான் வரைய போறேன். ஸோ ஒய் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். அதனால நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின் வரைஞ்சாச்சு. ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, ஒய் இன்ஃபினிட்டின்ற லைன்ல நம்மளால வரைய முடியாது. இன்ஃபினிட்டின்றது இட் கோஸ் அப் டு இன்ஃபினிட்டி, அதனால அது லிமிட், அதை நம்ம விட்டுறலாம். அப்போ இதுக்கான ஸ்டெப் எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது பார்த்தீங்கன்னா ஒய் லிமிட் வந்து வேரியபிளா இருக்கிறதுனால வெர்டிக்கல் ஸ்டெப் வரையணும். அப்போ நம்மளோட டவுட் என்னன்னா, இந்த வெர்டிக்கல் ஸ்டெப் மேலே வருமா கீழே வருமா, அதுதான் இப்போ நம்மளுக்கு பிரச்சனை. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒருவேளை கீழே இருந்தா என்ன ஆகும் அப்படின்றது பாருங்க. இப்போ நான் வெர்டிக்கல் ஸ்டெப் நான் இங்க போட்டா கொடுத்துருக்க லிமிட்டுக்கு இந்த இடம் கரெக்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம், வெர்டிக்கல் ஸ்டெப் போட்டா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஆக்சஸ். ஆக்சஸ்ல ஸ்டார்ட் பண்ணா 0வா தான் வரணும். ஆனா இங்க என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு. அப்போ கண்டிப்பா இது கிடையாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்போ வெர்டிக்கல் ஸ்டெப் மேல இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். மேல இருக்குமான்னு நான் மேல வரைஞ்சிட்டேன். இப்போ இது கரெக்டானு செக் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்ட்ரிப் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஃப்ரம் த ஸ்ட்ரெயிட் லைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், கரெக்ட். அண்ட் இட் கோஸ் டு இன்ஃபினிட்டி. இது எங்க போய் முடியுதுன்னா போயிட்டே இருக்கு இன்ஃபினிட்டி, அதனால இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ நம்ம போட்ட ஸ்ட்ரிப் கரெக்ட் ஃபார் த கிவன் லிமிட். சரி, இப்போ சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன்ல இந்த ஸ்ட்ரிப்பை தான் நான் என்னவா மாற்றணும், ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பா மாற்றணும். ஸோ இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப்பை நான் இப்போ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பா மாத்திட்டேன். இப்போ இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்புக்கு தான் நான் லிமிட் எழுத போறேன். சரி, அப்போ சேஞ்ச் ஆஃப் லிமிட். இப்போ இந்த லிமிட் பாருங்க, எக்ஸ் லிமிட் அண்ட் ஒய் லிமிட். இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்னா நம்ம எக்ஸ் தான் வேரியபிள். அப்போ இந்த ஸ்ட்ரிப் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஆக்சஸ், அதனால இது வந்து 0 டு எண்ட் வித் ஸ்ட்ரெயிட் லைன். ஃப்ரம் த ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ இது ஒய். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒய் லிமிட் கான்ஸ்டன்ட். ஸோ ஆரிஜின் 0,0 0ல ஸ்டார்ட் பண்ணி எங்க போகுதுன்னா இது இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஸோ 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ இந்த லிமிட்டுக்கு தான் கொடுத்துருக்க இன்டெகிரல் நம்ம வேல்யூ பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, நம்ம கொடுத்துருக்க இதை பண்ணுவோமா ஃபர்தரா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் டபுள் இன்டெகிரல் ஓவர் இ பவர் மைனஸ் ஒய் பை ஒய். இப்போ ஒய் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லிமிட் தான் இங்கே வேரியபிள். அப்போ எக்ஸ் லிமிட் தான் ஃபர்ஸ்ட், டிஎக்ஸ் டிஒய். எக்ஸோட லிமிட் என்னது 0 டு ஒய். ஆட்டோமேட்டிக்கா ஒய்யோட லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, 0 டு இன்ஃபினிட்டி. நான் சொன்ன மாதிரி எக்ஸ் லிமிட் தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். இங்க எக்ஸே கிடையாது. அப்போ டிஎக்ஸ் டைரக்டாவே நம்ம இன்டெகிரல் பண்ணிடலாம். 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஒய் பை ஒய். இதுல எக்ஸே இல்ல, அப்போ டிஎக்ஸ் இன்டெகிரல் பண்ணா எக்ஸ், அதுக்கான லிமிட் வந்து 0 டு ஒய் இன்டு ரிமைனிங் இன்டெகிரல் ஒய் டிஒய். ஓகே, ஸோ இப்போ இதை இன்டெகிரல் பண்ணுவோம். 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணினா ஒய் மைனஸ் 0 ஒய் தான் இன்ட்டு டிஒய். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்க்கு இந்த ஒய் கேன்சல் ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் இன்டெகிரல் என்ன இருக்கு பாருங்க, integral 0 to infinity e power minus y into dy. So இப்போ இதை as usual integral பண்ணிடலாம். e power minus y யோட integral minus e power minus y, அதோட லிமிட் வந்து 0 to infinity. So நான் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்றேன். minus e power minus infinity minus லோவர் லிமிட் போடும்போது plus e power 0. அப்போ e power minus infinity வந்து எப்பவுமே 0 plus e power 0 வேல்யூ 1. அப்போ ஆன்சர் 1. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு.